வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேயோட ஆரம்பத்தில் ஒரு ப்ரொலாக் வருது. அந்த ப்ரொலாக் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, ட்ரோஜன் பிரின்ஸான பாரிஸ் வந்து ஸ்பார்ட்டாவோடைய ராஜாவான மெனிலஸோடைய ஒய்ஃபான அழகான ஹெலனை வந்து அவர் ட்ராய்க்கு கடத்தின்னு போயிருக்காரு. அதனால் மெனிலஸ் வந்து அவருடைய மற்ற க்ரீக் ராஜாக்கள்லாம் சேர்த்து இப்போ ட்ராய் மேலே அவங்க வந்து போரிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ராயும் கைப்பற்றி ஆகணும், முக்கியமாக வந்து ஹெலனை வந்து திரும்பி மீட்டெடுத்து போகணும். இதுதான் இந்த கதையோடைய முன்னோட்டம் மாதிரி. இப்போ ட்ராயில் பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ட்ராய்லஸ் வந்து பாண்டரஸ் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வந்து அவருடைய மனசு முழுக்க காதலால் நிரம்பி இருக்கிறதுனால அவரால் சண்டையே போட முடியலன்னு. யார் அவர் விரும்புகிறாருன்னா பாண்டரஸோட நீஸான கிரெசிடாவை தான். இப்போ அவர் போயிட்டு அப்புறம் வந்து ட்ரோஜன் கமாண்டரான ஏனியஸ் உள்ளே வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரிஸ்க்கு வந்து மெனிலஸோட சண்டை போடும்போது அடிபட்டுடுச்சுன்னு. அதனால் ட்ராய்லஸ் சொல்கிறார், அப்போ சரி நான் வந்து போருக்கு நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே கிரெசிடா வந்து அவளுடைய சர்வன்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அது அந்த சர்வன்ட் வந்து சொல்கிறாங்க, க்ரீக் வாரியரான அஜெக்ஸ் வந்து பெரிய ட்ரோஜன் பிரின்ஸான ஹெக்டரை வந்து காயப்படுத்திட்டாரு. அதனால் இப்போ ஹெக்டர் வந்து இவரே நம்மளை தாக்கிட்டாருன்ற கோவத்தில் பயங்கரமாக இப்போ சண்டையை போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கிரெசிடாவை பார்க்குறதுக்கு பாண்டரஸ் வராரு. ரெண்டு பேரும் வந்து ரிலேட்டிவ்ஸு. அப்போ பாண்டரஸ் வந்து ட்ராய்லஸை பற்றி ரொம்ப புகழ்கிறாரு. அவன் வந்து ஹெக்டரை விட ஒரு பெரிய வீரன் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ நிறைய ட்ரோஜன் லார்ட்ஸ் வந்து அந்த பக்கமாக போடுறாங்க, ஆன்டீரியர், ஆனியஸ், ஹெக்டர், பாரிஸ்லாம். அப்போ பாண்டரஸ் சொல்வார், இவங்க எல்லாரை விடவும் ட்ராய்லஸ் வந்து வீரன்னு. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, கிரெசிடா மனசில் ட்ராய்லஸ்க்கு ஒரு நல்ல இடம் வந்து கிடைக்கணும்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து போயிட்ட அப்புறம் கிரெசிடா வந்து கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி ட்ராய்லஸ் கையிலேருந்து உனக்கு நான் கண்டிப்பாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போயிட்ட அப்புறம் கிரெசிடா சொல்கிறா, எனக்கும் ட்ராய்லஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ஏன் வந்து அவன் பிடிக்கும்ன்றதை இன்னும் சொல்லாமல் இருக்கேன்னா, அவன் என்னை இந்த மாதிரி விரும்புறது, ஒருத்தங்க கையிலையும் எதையாவது சொல்லி அனுப்புறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இப்போ நான் சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எனக்கு நடக்காது இல்லையா, அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறேன். இப்போ க்ரீக் கேம்பில் பார்த்தீங்கன்னா கிங் ஆகிமோன் வந்து அவரோட லெஃப்டினன்ட்ஸு அப்புறம் மற்ற ராஜாங்களோட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 7 வருஷமாக நம்ம வந்து ட்ராயோட சண்டை போட்டிருக்கோம், ஆனால் வந்து நமக்கு எந்த விதமான வெற்றியும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனாலும் நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் தான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய க்ரீக் கமாண்டர்ஸ்லேயே வயசானவரான நெஸ்டரும் வந்து சொல்கிறாரு, ஆமாம், இந்த மாதிரி வந்து கடினமான நேரத்தில் தான் நம்மளுடைய அந்த போர் திறமையெல்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யுலிசஸ் சொல்கிறாரு, ஏன் நம்மளால் இன்னும் வெற்றி அடைய முடியலன்னா, நம்மளோட க்ரீக் கேம்ப் வந்து துண்டு துண்டாக உடஞ்சிருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து இல்லை. இப்போ அக்கிலஸ் பாருங்கள், சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் டென்ட்லேயே இருக்கார். பேட்ரிகுலஸ் வந்து க்ரீக் கமாண்டர்ஸ் எல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. அஜெக்ஸும் அவருடைய வேலையான தெட்டஸ் வந்து இதே மாதிரி தான் எல்லாருமே கேவலமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்மளால் 7 வருஷம் சண்டை போட்டாலும் வெற்றி அடைய முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் ஆனியஸ் வந்து சமாதான கொடி இன்னும் வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய க்ரீக் லார்ட்ஸில் யாராவது ஒருத்தர் கூட ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒருத்தருக்கு ஒருத்தராக வந்து சண்டை போகிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். இதுக்கு ஹானர் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் அவங்க மனைவியோட ஹானரை தான் முன்னாடி வச்சு அவங்க சண்டை போடணும் போது க்ரீக்ஸ் வந்து சரி நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து யார் வந்து சண்டை போட போகிறாங்க அப்படின்றத நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஏனஸ்க்கு வேண்டிய அந்த மரியாதை, ஏன்னா அவர் வந்து சமாதான தூதராக வந்ததுனால அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ ஏனஸ் வந்து வெளியில் போயிட்ட அப்புறம் யுலிசஸ் வந்து நெஸ்டர் கையில் சொல்கிறாரு, ஹெக்டர் ஏன் இந்த சேலஞ்சை கொடுத்துருக்கான்னா அவனுக்கு அக்கிலஸோட சண்டை போடணுன்னு. ஏன்னா அக்கிலஸ் ஒருத்தன் தான் ஹெக்டருக்கான மேட்ச்சு. ஏன்னா ஹெக்டர் இப்போ கேச்சிட்டான அக்கிலஸை அப்போ வந்து தன்னை வந்து தண்ணீர்லா வீரன் அப்படின்றது மாதிரி அவன் வெளிப்படுத்திக்கலாம். ஆனால் அக்கிலஸ் வந்து இப்போ ஹெக்டரோட சண்டை போட்டான் வச்சுங்களேன், 2 விஷயம் இருக்குது. திடீர்னு அக்கிலஸ் தோத்துட்டானா அப்போ நம்மளை படை வீரர்கள் எல்லாமே மனசு சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் நம்ம வந்து அஜெக்ஸை வந்து ஹெக்டரோடு சண்டை போடுறதுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா அஜெக்ஸ் தோத்தாலும் நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, இதே அக்கிலஸ் சண்டை போட்டிருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அஜெக்ஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெக்டரோடு சேர்ந்து சண்டை போகிறதுக்கு சிறந்த வீரன் அஜெக்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் அக்கிலஸ்க்கு வந்து ஒரு இது வரும், அவனுடைய பெருமைக்கு ஒரு பங்கம் மாதிரி வரும். அதனால் அவன் திரும்பி வந்து சண்டைக்கு வந்து அவன் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது
சரி இந்த வகையில் வந்து அஜெக்ஸ் அனுப்புறதுனால 2 லாபம் இருக்குது, நம்ம சைடில் வந்து சாதகமாக நிறைய விஷயம் இருக்குன்றதுனால எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. நெஸ்டரும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ க்ரீக் கேம்பில் வந்து அஜெக்ஸ் வந்து அவருடைய ஸ்லேவான தெர்ஸ்டஸை கூப்பிட்டு ஒரு இன்னும் அது ஏதோ போஸ்டர் மாதிரி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தெர்ஸ்டஸ் வந்து எதையும் செய்கிறதுக்கு மறுத்துட்டு அவன் மாஸ்டரை மற்ற க்ரீக்ஸ் எல்லாம் வந்து கேவலமாக பேசுகிறான். அஜெக்ஸ் அவன் அறைகிறான். அந்த நேரத்தில் அக்கீலஸும் பேட்ரிக்லஸும் அங்கே வந்துட்டு அவனை வெளியில் அமைச்சிட்டு அக்கீலஸ் வந்து அஜெக்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஹெக்டர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நல்ல வீரனாக என்கிட்ட அனுப்புங்க, ஒருத்தருக்கு சண்டை போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்த சொல்கிறாரு. இங்கே ட்ராயில் கிங் ப்ரைம் வந்து அவரோட மகன்களோட சண்டை போட்டுருக்காரு. ஏன் நம்ம வந்து இன்னும் வந்து ஹெலனை வச்சுட்டுருக்கணும், இவ்வளோ வருஷம் நம்ம சண்டை போட்டுருக்கணும் 7 வருஷமாக, இப்போ ஹெலனை திருப்பி அமுச்சிட்டோன்னா நமக்கு இந்த போரை வந்து எளிதில் நிறுத்திடலாம், இத்தனை பேர் இறந்துட்டுருக்காங்கன்னு பேசும்போது ஹெக்டரோடைய சிஸ்டரோட கேசண்ட்ரா அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டஸ்னால் சில விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்க போகிறத கணிச்சு சொல்ல வராங்க. ஆனால் எல்லாருமே அதனால் அவங்கள பைத்தியம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க ஹெலனை உடனே அமுச்சிடுங்க, ஹெலனை ட்ராயே பற்றிக்கிட்டு எரியோன்னு. ஆனால் போயிட்டு அப்புறம் ட்ராய்லஸ் வந்து அவள் பேச்சை கேட்காம அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஹெலனை நம்ம இப்போ வந்து அனுப்பிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அது ஒரு இழுக்கு, அது வந்து நமக்கு அவமானம், நம்ம பயந்து அமைச்சிட்டு தான் நினச்சிப்பாங்கன்னு போது பாரிஸும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ ஹெக்டர் வந்து சொல்கிறாரு, இதுக்கு தான் சின்ன பசங்களை வந்து எதுவுமே கேட்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் இருக்கிற ஆசை தான் அதிகமாக இருக்கே தவிர விளைவுகளை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லைன்னு. அப்போ ட்ராய்லஸ் சொல்கிறாரு, இல்லை இப்போ ஹெலன் வந்து ஒரு ஹானர், இதுக்காக தான் அவங்களும் சண்டை போடுறாங்க, நம்மளும் சண்டை போட்டுருக்கோம், இப்போ நம்ம விட்டு கொடுத்துட்டோன்னா நம்ம ரொம்ப தாழ்ந்தவங்களை ஆகிடும் போது ஹெக்டருக்கு வேறு வழி இல்லாமல் சரி போரை வந்து நம்ம தொடரலான்னு ஒத்துக்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து க்ரீக்ஸ்க்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெக்டர் வந்து ஒத்தை சண்டை கூப்பிட்ருக்காரு, அநேகமாக அக்கீலஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. இங்கே வந்து தெர்ட்ரஸ் வந்து அஜெக்ஸ் அக்கீலஸை பற்றி எல்லாம் வந்து கேவலம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வந்து பேட்ரிகுலஸும் அக்கீலஸும் வராங்க. அவங்களையும் பார்த்து அவங்களெல்லாம் ஃபூல்ஸ் அப்படின்னு திட்டுறாரு. அப்போது வந்து பெரிய பெரிய க்ரீக் கமாண்டர்ஸ் அகிமோனன், யுலிசஸ், நெஸ்டர், அப்புறம் டயமெண்டஸ் எல்லாம் அங்கே வராங்க. அவங்களோட சேர்ந்து அஜெக்ஸ் அண்ட் அக்கீலஸும் வந்து இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் பார்த்தோன்னா அக்கீலஸ் வந்து வேகமாக ஒரு டென்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஆனால் அகிமெனன் வந்துட்டு நான் வந்து அக்கீலஸை பார்க்கணுன்னு சொல்லும் போது பேட்ரிகுலஸ் சொல்கிறாரு, இல்லை அக்கீலஸ்க்கு உடம்பு சரியில்லை அதனால் படுத்துட்டு இருக்காருன்னு. அதனால் அகிமெனனுக்கு கோவம் வந்துடுது. ஆனால் வந்து என்ன தான் சொன்னாலும் அக்கீலஸ் வந்து டென்ட்டை விட்டு வெளியில் வர மாட்டேன்றாரு. அது மாத்திரம் யுலிசஸ் கையில் சொல்லிடுறாரு, நான் ட்ரோஜன்ஸோட சண்டை போடுற மனநிலை இல்லைன்னு. அப்போ அகிமெனன் சொல்கிறாரு, நம்ம வந்து அஜெக்ஸ் அனுப்பி போய் அக்கீலஸை வந்து பேச சொல்லலான்னு போது யுலிசஸ் சொல்லிடுறாரு, இல்லை அந்த மாதிரி சொன்னோன்னா அஜெக்ஸை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து எல்லா க்ரீக் சோல்ஜர்ஸும் செஞ்சு அஜெக்ஸை பயங்கரமாக பாராட்டுறாங்க. சொல்கிறாங்க இந்த மாதிரி அஜெக்ஸ் தான் வந்து ஹெக்டரோடு போரிடக்கூடிய திறமை உள்ள ஒரு போர் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கிலஸோட டென்ட்டை விட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அவங்க முடிவும் பண்ணிடுறாங்க அஜெக்ஸ் தான் வந்து ஹெக்டரோட போய் சண்டை போகிறாருன்னு. இப்போ வந்து ட்ராயில் பேண்டரசஸ் வந்து அவருடைய சர்வெண்ட்டோட பேசிகிட்ருக்காரு. அவங்க வந்து பாரிஸும் ஹெலனும் வந்து அவங்களோட பேசணும் போது அவங்க அங்கே வராங்க. வந்த உடனே அவர் ஹெலனை வந்து நல்லா பாராட்டிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ட்ராய்லஸ்க்காக நீங்கள் ப்ரைம் கிட்ட பேசணும், ப்ரைம் வந்து டின்னர் டைமில் அவர் எங்கேன்னு கேட்டால் ஏதாவது சொல்லுங்கன்னு போது பாரிஸும் ஹெலனும் வந்து ட்ராய்லஸை பற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேட்குறாங்க பேண்டரஸ் கையில் எங்கே இருக்கார் ட்ராய்லஸ்ன்னு போது பேண்டரஸ் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது எங்கே இருப்பார், அவர் கிரெசிடா கூட தான் இருப்பார் அப்படி சொல்லிட்டுலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேண்டரஸ் வந்து ட்ராய்லஸை பார்க்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ கிரெசிடா மேலே ஆசையாக இருக்கல, உன்னோட விருப்பம் சீக்கிரமே வேறு நிறைவேறணும், ஏன்னா பேண்டரஸும் கிரெசிடாவும் சொந்தக்காரங்க. அப்படியா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு போய் கிரெசிடாவை அழைச்சிட்டு வந்து அங்கே விட்டுட்டு அவர் போயிடுறாரு. கிரெசிடாவும் ட்ராய்லஸும் அவங்களோட அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறத வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்போ க்ரீக் என்கான்மெண்ட்டில் கிரெசிடாவோட அப்பா வந்து கால்சியஸ், இவர் வந்து ட்ராயை வந்து விட்டுட்டு இப்போ க்ரீக்ஸோடு சேர்ந்துருக்காரு. இப்போ அவருடைய மகள் வந்து அங்கே இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரோஜன் கமாண்டரை அதாவது ஆன்டரை அங்கே அனுப்பிச்சிடுங்க, அதுக்கு பதிலாக என்னோடய பொண்ணை வந்து என் கூட வந்து சேர்க்கறதுக்கு இங்கே அனுப்பிச்சிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஆகிமோனன்னு ஒத்துக்கிறாரு. அண்ட் அவர் வந்து டயமெண்டஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆன்டினரை அங்கே அனுப்பிச்சிடுங்க, அங்கேருந்து கிரெசிடாவை இங்கே கொண்டு வந்துடுங்க அப்படின்றாரு. இப்போ யுலிசஸ் அப்போ என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லாமே அக்கிலஸோடைய டென்ட் வழியாக போங்க, ஆனால் அவருக்கு வந்து மரியாதை கொடுக்காதீங்க, எதுவும் வந்து அவர் கேவலமாக பார்த்துக்கினே போங்கன்னு அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் செய்கிறாங்க.
அகிலஸ் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் சைடில் போகும்போது அவர் க்ரீட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க யாருமே அவரை வந்து எல்லாருமே அவரை புறக்கணிச்சிட்டு போகிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் நேராக யுலிசஸ் கையில் போய் என்ன இந்த மாதிரிலாம் ஏன்னா அவரை வந்து அவ்வளோ மரியாதையாக வச்சுருப்பாங்க எல்லாரும். இப்படி பண்ணுறாங்கன்னு போது யுலிசஸ் சொல்கிறாரு, இனிமேலுக்கு நீ வந்து ஹீரோலாம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஹெக்டரோட சண்டை போட போகிறது அஜெக்ஸ் தான். இப்போ உனக்கு திரும்பி உன்னோட மரியாதை வரணும்னா நீ போருக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் பேட்ரிக்லஸ் அங்கே வந்தோடனே அகிலஸ் கையில் சொல்கிறாரு, யுலிசஸ் சொன்ன அட்வைஸை நீ ஃபாலோ பண்ணு அப்படின் போது அகிலஸ் சரி நான் வந்து போர்க்களத்துக்கு வரேன் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ தெசிடஸ் இங்கே வந்துட்டு சொல்கிறாரு, அஜெக்ஸ் வந்து அப்படியே பெருமையாக சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாருமே அவர் வந்து நாளைக்கு அவர் ஹெக்டரோட சண்டை போகிறதுனால அவர் வந்து ஏன்னா இருக்கிற படை வீரர்களே அவர் தான் வந்து தைரியமானவர், சிறந்த போர் வீரன் கருதி தானே அமைச்சிருக்காங்க. அதனால் எல்லா வீரர்களும் அவரை போர்ட்டின்னு இருக்கிறதுனால அவர் ரொம்ப பெருமையாக இருக்கார் போது பேட்ரிக்லஸ் சொல்கிறாரு, நீ போய் அஜெக்ஸோடு பேசு, அவங்களுக்குள்ளே சண்டை முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து ஹெக்டரை வந்து இங்கே எடுத்துன்னு வர சொல்லு அப்படின் போது அகிலஸ் வந்து சரி நான் ஹெக்டரோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாரு. டயமெடஸ் வந்து இப்போ வந்து ட்ராய்க்கு வராரு. அவர் வந்து ஆன்டிரைடு கிரெசிடா அவங்க விட்டு போகிறாரு. அப்போது வந்து அவரை க்ரீட் பண்ணுறது ஆனியஸும் பாரிஸும். ஆனியஸ் வந்து கிரெசிடா வாழ்ச்சியோட போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கிரெசிடா போகிற விஷயம் வந்து கண்டிப்பாக ட்ராய்லஸோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தோன்னு. அப்புறம் ஆனியஸ் வந்து போயிட்டப்புறம் டயமெடஸ் வந்து கேட்குறாரு, டயமெடஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க எல்லாரும், யார்கிட்ட ஹெலன் இருக்கணும், பாரிஸ் கேலியா இல்லை மெனலஸ் கேலியான்னு. அப்போ டயமெடஸ் சொல்கிறாரு, 2 பேருக்கிட்டையுமே அவள் இருக்கலாம், ஏன்னா 2 பேருமே முட்டாளுங்க. இவ்வளோ பேரை கொன்று ஒரு ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க. எத்தனை பேரோட உயிர் போகிறத பற்றி கூட அவங்க கவலைப்படலை. அதனால் 2 பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு கேவலமான பொம்பளைக்கு வச்சுக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க தான்றாங்க. மறுநாள் காலையில் வந்து ட்ராய்லஸ் வந்து கிரெசிடா கிட்டேருந்து போகிறதுக்காக இருக்கார். ஏன்னா அவர் ராத்திரி முழுக்க அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ பேண்டரஸ் அங்கே வராரு. அவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. கிரெசிடா போய் ட்ராய்லஸை வந்து அவளோட பெட்ரூமில் ஒழிச்சிட்டு வரா. ஆனியஸ் உள்ளே வந்து சொல்கிறாரு, பேண்டரஸ் கையில் போய் ட்ராய்லஸ் அழைச்சிடுவான் போது ஆனியஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி கிரெசிடா வந்து அவங்க அப்பா வந்து இப்போ க்ரீக் கேம்பில் இருக்கார் இல்லையா, அதனால் அவரோட சேர்க்கறதுக்காக நம்ம அனுப்பி வைக்கணும் அப்படின் போது ட்ராய்லஸ் வந்து ஆனியஸோடு சேர்ந்து அவங்க அப்பாவை பார்க்க போகிறாரு, அவங்க அப்பா பிரைமன். அப்போ பேண்டரஸ் வந்து இந்த மாதிரி நீ வந்து இந்த இடத்த விட்டு போகணும், நீ வந்து உங்கள் அப்பாவோட போய் சேரணும் அங்கன் போது கிரெசிடா அழ ஆரம்பிச்சிடுறான். ட்ராய்லஸ் வந்து டயமெடஸோடு அங்கே வரான். நிறைய கிரேட் லார்ட்ஸ் ஆஃப் ட்ராயும் அங்கே வராங்க. எல்லாம் கிரெசிடாவோட வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அவளை வந்து வழி அனுப்பணுன்னு. கிரெசிடா வந்து ட்ராய்லஸ் கையில் சொல்கிறேன், நான் க்ரீக் கேம்பில் இருந்தாலும் நான் உன்னோடையில தான் இருப்பேன், நீ மட்டும்தான் என் மனசில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். டயமெடஸ் உள்ள வந்துட்டு அவன் சொல்கிறான். அப்போ ட்ராய்லஸ் அவங்ககிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அவளை நல்லபடியாக மரியாதை நடத்தணும் போது டயமெடஸ் சொல்கிறான், கண்டிப்பாக கிரெசிடாவை நல்லபடியாக நடத்துவேன், அது நீ சொல்கிறதுக்காக இல்லை, அவள் எந்த மாதிரி பெண்ணாக இருக்காலும் அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு அங்கே நல்லபடியாக ஒரு வரவேற்பு இருக்கும்னு. அந்த டைமில் வந்து ஹெக்டரும் அஜெக்ஸும் சண்டை போகிறதுக்காக எல்லாருமே கூப்பிட்றாங்க. அதை பார்க்குறதுக்காக எல்லோரும் அங்கே போகிறாங்க. இப்போ க்ரீக் கேம்பில் வந்து கிரெசிடா வந்த உடனே எல்லா க்ரீக் கமாண்டர்ஸும் அவளை வரவேற்கிறாங்க. யுலிசஸ் வந்து அவள் வந்து எல்லாரையும் முத்தமிட்டு உள்ளே வரணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து முத்தமிடுறதுக்கு மறுத்துடுறாரு. அவள் போயிட்ட அப்புறம் சொல்கிறாரு, இவள் வந்து ஒரு லூஸான அன்வர்ச்சியஸ் விமன், அதாவது வந்து ஒரு நல்ல நடத்தை இல்லாத ஒரு பெண்மணி அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு. ஆனியஸ் சொல்கிறாரு, அதாவது வந்து அஜெக்ஸும் ஹெக்டரும் வந்து சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால ஹெக்டர் ஒரு வேளை முழு மனசோட போரில் வந்து சண்டை போட மாட்டான் அப்படின்றாரு. அப்போ யுலிசஸ் வந்து ஆகிமோன் கையில் சொல்கிறாரு, ட்ராய்லஸ் வந்து ஹெக்டரை விடவும் ஒரு கிரேட்டரான ஒரு ஆளாக நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அகிலஸ் வந்து பேட்ரிக்லஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இப்படி ஹெக்டரை கொல்லுவேன் அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் தெசிடஸை பார்க்குறாங்க. தெசிடஸ் வந்து ஒரு லெட்டரை அகிலஸ் கையில் கொடுக்குறாரு. அந்த லெட்டரை எழுதுனது வந்து ட்ரோஜன் பிரின்சஸான பாலிக்சேனா. அவரை தான் அகிலஸ் வந்து விரும்புகிறாரு. அவர்கிட்ட வந்து பாலிக்சேனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு வந்து நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு. அதனால் அகிலஸ் சொல்லிடுறாரு பேட்ரிக்லஸ் கையில், அவள் சொன்னதை நான் கேட்டே ஆகணும், அதனால் நாளைக்கு நான் சண்டை போட முடியாதுன்னு. அப்போ டயமெடஸ் நைஸாக கிரெசிடாவை பார்க்க போகிறாரு. அவர் போகிறத பார்த்து யுலிசஸ், ட்ராய்லஸ் அவங்களும் வந்து அவர் பின்னாடியே போகிறாங்க. தெசிடஸும் வேறு ஒரு பக்கமாக அவர் பின்னாடியே வந்து இவங்களுக்கு தெரியாமல் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கறதுக்காக போயின்ட்டுருக்காங்க. இங்கே கல்ச்சாவோட டென்ட்டில் டயமெடஸ் வந்து கிரெசிடாவை கூப்பிட்றாரு. கல்ச்சாவே வந்து அதாவது கிரெசிடாவோட அப்பாவே வந்து அவள் அழைச்சின்னு வந்து அவர்கிட்ட விடுறாரு. டயமெடஸ் வந்து கிரெசிடா கிட்ட தான் விரும்புகிறத சொல்கிறாரு. கிரெசிடா வந்து அவன் மேலே விருப்பம் இருக்குது அப்படின்ற சொல்லாமல் இருந்தால் கூட
அவனை வந்து வெளியிலேயே அனுப்பாமல் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ட்ராய்லஸ் அவளுக்கு ஒரு லவ் டோக்கனாக கொடுத்த ஸ்லீவை வந்து இவன் அவன்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்காக ராத்திரி வந்து காத்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. இதை பார்த்து இந்த ட்ராய்லஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இவனை நான் கொல்லுவேன் அப்படின்ற ஒரு சபதம் எடுக்கிறான். இப்போ ஹெக்டர் வந்து அந்த போருக்கு போகிறதுக்காக அவன் வந்து அந்த உடையெல்லாம் அணிஞ்சிட்டு இருக்கும்போது அவன் மனைவி ஆண்ட்ரோமேட்சும் அவனுடைய சகோதரி கேசண்ட்ராவும் அவங்ககிட்ட வந்து கெஞ்சுறாங்க, வேண்டாம் போகாத. அது காரணம் என்னென்னா 2 பேருமே வந்து கெட்ட கனவு கண்டுருக்காங்க. அதில் வந்து அவன் இறந்துற மாதிரி கனவு கண்டதுனால போயிடாது அப்படின்னும் போது ட்ராய்லஸ் அங்கே வந்து, ஏன்னா அவன் ஏற்கனவே கோவமாக இருக்கான், இன்றைக்கி போரில் நான் எத்தனை பேரை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கேசண்ட்ரா வந்து பிரைமோடு உள்ளே வரான். அவரும் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னவோ தெரியல, இன்றைக்கி நீ போருக்கு போவேனான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும் போது ஹெக்டர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போர்க்களத்துக்கு போயிடுறான். பேண்டரஸ் வந்து ட்ராய்லஸ்க்கு ஒரு லெட்டரை கிரெசடா கிட்டேருந்து கொண்டு வரான். ஆனால் அதை படிக்காமலே ட்ராய்லஸ் அதை கீழ்ச்சி போட்டுட்டு ஹெக்டரோடு சேர்ந்து அவனும் வந்து போர்க்களத்துக்கு போயிடுறான். இங்கே போர் நடக்கும் போது தேட்ரஸ் வந்து யாரும் தன்னை தாக்காத மாதிரி தப்பிச்சிக்கிட்டே இருக்கான். இங்கே ஆகிமோனன் வந்து அந்த போரில் எப்படி வந்து கிரீக்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க, டைரஸை வந்து கைது பண்ணி வந்துட்டு போயிட்டாங்க, பேட்ருலஸை காணோம், ஒருவேளை யாராவது அவனை காயப்படுத்திட்டாங்களாம் தெரியலன்னு போது அக்கிலஸ் வந்து ஹெக்டர் எங்கன்னு கேட்குறான். ட்ராய்லஸ் வந்து டயமெட்ரை ஒரு துரோகின்னு கூப்பிட்டு, ஏன்னா வந்து அவன் நம்பி தான் அவன் கிரெசிடாவை அமிச்சான், ஆனால் அவனே வந்து கிரெசிடா கிட்ட நெருங்கி பழகிறான் போது அவனை துரோகின்னு அவன் கூப்பிட்றான். டயமெட்டஸ், அஜெக்ஸ், ட்ராய்லஸ் எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கின்னு வெளியில் போயிடுறாங்க. ஹெக்டர் வந்து அக்கிலஸை பார்க்குறான், ஆனால் அக்கிலஸ் வந்து அவனோட போர் உடைய அணியாததுனால அவனால் சண்டை போட முடியல. அக்கிலஸும் சொல்கிறான் ஹெக்டர்கிட்ட, நீ இன்றைக்கி அதிர்ஷ்டம் பண்ணவேன், நான் வந்து இன்னும் என்னோடய போர் உடைய அணிஞ்சிட்டு போருக்கு தயாராக வரலை, நான் மட்டும் தயாராக வந்திருந்தேன்னா உன்னை கொன்று இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ மெனிலஸும் பாரிஸும் வந்து சண்டை போட்டுக்கினே வராங்க. அப்போ தேரிஸ் வந்து பிரைமோடைய ஒரு பாஸ்டர் சன்னா மனைவி இல்லாத வேறொரு பொண்ணுக்கு பிறந்தவன். அப்போ வந்து அவன் சொல்கிறான், நானும் பாஸ்டர்ட் நீயும் பாஸ்டர்ட், அதனால் நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து போரை தவிர்த்துன்றான். அக்கிலஸும் அவனுடைய ஆட்களும் வந்து ஹெக்டரை பார்க்குறாங்க. ஹெக்டர் என்ன பண்ணியிருக்கான்னா ஒருத்தனோட போரிட்டு அவனை வந்து கொன்று இருக்கான். அவன் வந்து ஒரு கோல்டர் ஆர்மர் போட்டிருந்ததுனால இவனோட ஆர்மர்னால் அந்த போர் உடை, அதை கட்டிட்டு அதை போடுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது இவங்க வந்துடுறாங்க. இவங்க வந்து அவனை சுற்றி வளைச்சி அவனை வந்து கொண்டுடுறாங்க. அகிமோனன், அஜெக்ஸ், மெனிலஸ், நெஸ்டர், டயமெட்ரஸ் எல்லாருமே வந்து அங்கே வராங்க. எல்லாருக்குமே வந்து ஹெக்டர் இறந்த செய்தி வந்து பரவுது. ட்ராய்லஸ் வந்து ஹெக்டரோடைய இறப்பை வந்து சொல்லிக்கிட்டு அவன் பேண்டரஸையும் வந்து கர்ஸ் பண்ணுறான். ஏன்னா பேண்டரஸால் தான் கிரெசிடா மேலே வந்து அவன் இருந்த ஆசையாவிட்ட சொல்லி அவங்க 2 பேரும் நெருக்கமாக இருந்தது. இப்போ அவன் மனசு இருக்க கஷ்டம்லாம் கிரெசிடா பண்ண துரோகத்தால். அப்போ தான் பேண்டரஸ் வந்து அவன் வந்து ஒரு மோனலாக் மாதிரி பேசி ஆடியன்ஸ் கையிலலாம் வந்து அவன் சொல்கிறான், நான் ஒரு வெனிரல் டிசீஸால் கஷ்டப்பட்டுருக்கேன், கூடி சீக்கிரம் இருந்துடுவேன், நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி இத்தோட அந்த ப்ளேவை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து முடிச்சிருக்காரு. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.